அரோமா மிராக்கிள்ஸ் இயற்கையான அரோமா ஆயில்களை கொண்டு தயாரிக்கப்படுகிறது. தூக்கமின்மை, மன அழுத்தம், எதிர்மறை எண்ணங்கள் போன்ற மனநல பிரச்சனைகள், உடல்வலி, தலைவலி போன்ற உடல்நல பிரச்சனைகள், ஆன்டி ஏஜிங், முடிவுதிர்வு, பொடுகு, வெண்புள்ளி, சரும பிரச்சனைகள் போன்ற அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வளிக்கிறது. அரோமா மிராக்கிள்ஸ். கூலி படம் ரிலீஸ் ஆயிடுச்சு. 1000 கோடி அடிக்கும், 1500 கோடி அடிக்கும்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கிறோம். அடிக்குமா அப்படின்னா அதுக்கான வாய்ப்பு ரொம்ப குறைவு அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா பொதுவாகவே பார்த்தீங்கன்னா இந்த 1000 கோடி அப்படின்னு வந்து ஒரு இலக்கெல்லாம் அவசியமற்றதுன்னு நினைக்கிறேன். ஆனால் ரசிகர்கள் வந்து ஆர்வத்தில் அப்படி ஒரு விஷயத்தை வந்து அவங்க நிர்ணயிச்சிடுறாங்க. என்னோட சமீபத்தில் நம்ம லோகேஷ் கனகராஜ் இன்டர்வியூ எடுக்கும்போது கூட இதை நான் ஒரு கேள்வியாக கேட்டேன். ஆனால் அவருடைய மைண்டில் வந்து இதெல்லாம் கிடையாது. நம்மளை பொறுத்த வரைக்கும் ஒரு படத்தை எடுக்கணும், அந்த படம் வெற்றி அடையணுங்கிறது தான் அவருடைய எண்ணமாகவும் நோக்கமாகவும் இருக்குது. ஆனால் தெரிஞ்சோ தெரியாமலோ ஒரு அபூர்வ கூட்டணி அமையும் போது, இப்போ லோகேஷ் கனகராஜ் ரஜினி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய காம்போ தான். ஸோ அப்படி அமையும் போது இவங்களா வந்து சரி இந்த படம் இப்பேற்பட்ட வெற்றி அடையும், இந்த அளவுக்கு வசூல் சாதனை புரியும் அப்படின்னு அவங்களா நம்பி வந்து இப்படி ஒரு நம்பரை வந்து கிரியேட் பண்ணிடுறாங்க. பட் நம்ம இந்த படத்தை பார்க்கும் போது அதற்கான வாய்ப்பு குறைவு அப்படின்னு தான் எனக்கு தோணுது. இது சொல்லுதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, பொதுவாகவே படங்கள் வந்து வெற்றி அடையுதுங்கிறது ஒரு சாதாரணமான விஷயம்தான். ஆனால் ஒரு 1000 கோடி அப்படின்னா அந்த படம் ஒரு பிளாக் பஸ்டர் வெற்றி அடையணும், அப்போ தான் அது சாத்தியம். அப்போ ஒரு பிளாக் பஸ்டர் வெற்றிங்கிறது ஒரு படத்துக்கு வரணும் அப்படின்னா 2 விஷயங்கள் நடக்கணும். ஒன்று, ரிப்பீட்டட் ஆடியன்ஸ் என்று சொல்லப்படுகிற ஒரு பார்வையாளன் ஒரு படத்தை வந்து திரும்ப திரும்ப பார்க்கணும். இன்னொன்று என்னன்னா, அந்த ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்து அப்படி கூட்டம் கூட்டமாக அந்த தியேட்டருக்கு வரணும். கூலி படத்தை பொறுத்த வரைக்கும் இந்த 2மே நடப்பதற்கான வாய்ப்பு வந்து ரொம்ப குறைவு. என்னென்னா ஒரு 2 மணி நேரம் 50 நிமிஷம் ஒரு சுவாரஸ்யமான திரைக்கதை இல்லை, எப்படா படம் முடியும் அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு வந்து பார்வையாளர்கள்லாம் வர்றதை பார்க்க முடிஞ்சுது. ஸோ அப்படி இருக்கிறதுனால அவனே வந்து இந்த 2வது தர அந்த படத்தை பார்ப்பானா அப்படின்னா அது ஒரு டவுட்டு தான். ஒருவேளை ஒரு தீவிர ரஜினி ரசிகர்கள் வந்து அவர் 10 தடவை கூட பார்ப்பாங்க, அதெல்லாமே விதிவிலக்கு. நம்ம பேசுகிறது ஒரு காமனான ஆடியன்ஸ் பற்றி. அதுக்கப்புறம் இந்த குடும்பத்தோடு வந்து பார்க்கறதுக்கான எலிமெண்ட்ஸ் இந்த படத்தில் இருக்கா அப்படின்னா அதுவும் இல்லை. ஸோ இந்த காரணத்தினால் அந்த 1000 கோடிங்கிறது சாத்தியம் இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். சரி, இதில் இப்போ இந்த படத்துக்கு கொடுத்ததனுடைய விளைவு, படத்தில் காட்சிகள், அதாவது வந்துட்டு அதிரடியான சண்டை காட்சிகள் கூட பெருசாக எதுவும் இல்லையே, என்ன அரசியல் நடந்தது? இல்லை, ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்த அப்படின்னாலே மக்கள் வந்து டப்புன்னு என்ன நினைப்பாங்க அப்படின்னா, அந்த படத்தில் ஏதோ ஆபாசம் இருக்கு போல இருக்கு அப்படின்னு நினைப்பாங்க. என்னன்னா அந்த சான்றிதழ் அப்படிங்கிறது மக்களுடைய பொது புத்தியில் அப்படி தான் ஒரு கருத்தை உருவாக்கி இருக்கு. ஆனால் உண்மையில் சான்றிதழ் கொடுக்கப்படுவதுங்கிறது அதீத வன்முறைக்கும் கொடுக்கப்படுது. அதையும் வந்து நம்ம கவனத்தில் எடுத்துக்கணும். இன்னொன்று, லோகேஷ் கனகராஜுடைய முந்தைய படம் லியோவை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதை விட இந்த படத்தில் வன்முறை அதிகம் இருக்குமோ அப்படின்னு எல்லாருக்கும் நினைக்க தோணுது. இன்னும் சொல்லப்போனால் இந்த படத்துக்கு கொடுக்கும்போது இப்போ நம்மெல்லாம் நினச்சது என்ன அப்படின்னா, அடடா இந்த படத்துலையும் பூந்து விளையாடிட்டார் போல இருக்கே அப்படின்னு தான் நினச்சா. ஆனால் அந்த படம் பார்க்கும்போது தான் தெரிஞ்சுது லியோ படத்தை விட இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா வயலன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. அப்புறம் ஏன் கொடுத்தாங்க அப்படின்னா, அந்த படத்தினுடைய அந்த முக்கியமான விஷயம், அந்த என்ன சொல்றது, பிணம் எரிப்பதற்காக சத்யராஜ் கண்டுபிடிக்கிற அந்த இயந்திர இருக்கை, அதை என்ன அவங்க சொல்ல வர்றாங்க அப்படின்னா, இந்த சேர்ல வந்து ஒரு டெட் பாடியை வச்சு நீங்க அந்த சுவிட்சை ஆன் பண்ண சில நொடிகள்ல அந்த பாடி வந்து அப்படி எரிஞ்சு வந்து சாம்பல் ஆயிடும் அப்படிங்கிறது தான் விஷயம். அதை வெறுமனே வந்து இவங்க ஒரு வசனத்துல சொன்னா அது இம்பாக்ட் இருக்காதுன்னு அதை வந்து நிறைய இடங்கள்ல வந்து விஷுவலாகவே அவங்க காட்டியிருக்காங்க. நம்மை போன்றவர்கள் பார்க்கும்போதே நமக்கெல்லாம் குலை நடுங்குது. அப்போ குழந்தைகள் பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து அது ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். ஸோ அந்த அடிப்படையில் தான் அந்த சான்றிதழ் கொடுத்துருப்பாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆனால் இப்போ இந்த கூலி படத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ நாகார்ஜுனா, ஆமீர் கான் இவங்கெல்லாம் இருந்தாங்க இல்லையா, உண்மையிலே இவங்களுடைய இன்வால்மெண்ட் வந்துட்டு படத்துக்கு பலம் சேர்த்ததா? அதாவது அவர்களுடைய இன்வால்மெண்ட் இல்லைன்னு சொல்ல முடியாது. அவர்கள் வந்து இன்வால்மெண்ட்டோட தான் நடிச்சிருக்காங்க. ஆனால் இந்த கதாபாத்திரங்களால், இந்த ஸ்டார் காஸ்டிங்கால் இந்த படத்துக்கு ஏதாவது நன்மை அப்படின்னா கண்டிப்பாக இல்லை. ஒருவேளை வியாபாரத்துக்கு அது உதவி பண்ணியிருக்கோம். இப்போ கேரளா தியேட்டரிக்கல் ரைட்ஸ் 15 கோடிக்கு போகுதுன்னா இதில் சௌபின் இருக்காருங்கிறது ஒரு முக்கிய காரணம். தெலுங்குல இந்த படம் பெரிய அளவில் வித்திருக்காங்க அப்படின்னா அதில் நாகா இருக்கிறது முக்கிய காரணம். அதே மாதிரி தெலுங்கு ஹிந்தி டப்பிங் ரைட்ஸ் போனதுக்கு அமீர் கான் காரணம். ஆனால் நீங்கள் ஒரு படமாக பார்க்கும்போது சௌபின் சாகிர் தவிர மற்ற 2 பேரும் இல்லை, மற்ற 3 பேருமே, அமீர் கான், நாகார்ஜுனா, உபேந்திரா, இந்த 3 பேருமே பெரிய அளவில் ஹெல்ப் பண்ணலை. அதுதான் உண்மை. இன்னும் ஹெல்ப் பண்ணலைங்கிறத தாண்டி இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மைனஸாகவும் மாறிட்டாங்கன்னு கூட நம்மளால சொல்ல முடியும். இப்போ உதாரணத்துக்கு பாருங்க, ஒரு வில்லன் இருக்கான் அப்படின்னா அவன் அந்த படத்தில் அவனுக்கான ஃபினிஷிங்கிறது ஹீரோ அவனை போட்டு மிதிக்கிறது தான், என்ன அவனை கொல்றது தான். ஆனால் இதில் நாகார்ஜுனா அந்த வில்லனாக இருப்பதால் ஒரு சாஃப்டான ஒரு அப்ரோச் இருக்கிற மாதிரி தெரியும். உதாரணத்துக்கு ஒரு வில்லனை கொல்றதே
அவன் இவ்வளவு கொடூரங்கள் பண்ணியிருக்கானா, அப்ப அவனை அறுத்து கிழிக்கணும்னு தான் தோணும் ஆடியன்ஸு. அதை ஹீரோ செய்யும் போது தான் இவன் கை தட்டுவான். ஆனா இது நாகார்ஜுனாங்கிறதுனால அவரை பார்த்தீங்கன்னா ஒரு டிப்ளமேட்டிக்கா இவர் ஹேண்டில் பண்ணுவார். அதுக்கடுத்து இப்பேற்பட்ட கொடுங்கோலனுக்காக தலைவன் யாரானா அமீர் கானா. அப்ப இவருக்கு கொடுத்த தண்டனையை விட அவருக்கு பெரிய தண்டனை கொடுக்கணும். அங்க பாத்தீங்கன்னா 2 பேரும் பீடி குடிச்சிட்டு நிற்பாங்க, புரியுதா இல்லையா? அப்புறம் உபேந்திரா, அவர் இவருடைய பாடி கார்டு மாதிரி தான் படம் முழுக்கவே வருவார். இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு திணிப்பு மாதிரி தானே இருக்கு. அதனால அது பெரிய அளவுல ஹெல்ப் பண்ணல. அதே மாதிரி ரைட்டிங்லயும் பொதுவா லோகேஷ் படங்கள்ல குறைகள் அவ்வளவு ஈஸியா கண்டுபிடிக்க மாட்டாங்க மக்கள். ஏன்னா கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்காதுன்னு வைங்களேன். இதுல ஏகப்பட்ட குறைகள் இருக்கு. இப்போ உதாரணத்துக்கு ஒரு கட்டத்துல சார்லியை அந்த பெண் அந்த மிஷின் வச்சு எரிக்கிறதா இருக்கட்டும், இந்த மாதிரி ஏகப்பட்ட காட்சிகள் இதெல்லாம் எப்படி சாத்தியமாச்சு? இல்ல ஏற்கனவே கூலியா ஒர்க் பண்ண சத்யராஜ் எப்படி சயின்டிஸ்டா மாறினார்? இப்படி ஏகப்பட்ட கேள்விகள் இருக்கு. ஏன் இவ்வளவு லேக் விட்டுட்டாங்க? இல்ல அதுதான் எப்பயுமே பாத்தீங்கன்னா இந்த கேள்விகள் எல்லாம் பார்வையாளர்களுக்கு தோன்றாத அளவுக்கு, அதாவது கேள்விகள் அந்த படங்களில் இருந்தாலும் அந்த கேள்வியே தோணாத அளவுக்கு அந்த திரைக்கதை பரவரான்னு போச்சுன்னு வச்சுங்க. ஒரு இப்படி சுவாரஸ்யமா இருந்ததுன்னா உங்களுக்கு இந்த கேள்வியே தோணாது. படம் முடிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் அட ஆமா இல்லை அப்படின்னு உங்களுக்கு தோணும். அந்த இடத்துல உங்களுக்கு அந்த கேள்வி வந்திருக்காது. ஆனா இந்த படத்துல என்னன்னா அந்த சுவாரஸ்ய குறைவு இருந்ததுனால நிறைய கேள்விகள்லாம் வர ஆரம்பிச்சுது. இதுல பெரிய இதே பார்த்தீங்கன்னா அந்த ஓப்பனிங்ல ரஜினி ஒரு பாட்டு இருக்கும், அந்த காக்டைல்லாம் நடக்கிற மாதிரியான ஒரு சீக்வன்ஸ் இருக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா அந்த மாறன் கேரக்டர் சொல்லும், தலைவரே இது மேன்ஷன் டே, எல்லாரும் சரக்கு அடிக்கணும்னு ஆசைப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லுவார், பிரியாணி எல்லாம் ரெடியாக இருக்கு, நீங்கள் ஓகேன்னா பார்ட்டி ஆரம்பிக்கலாம் அப்படின்னு. பிரியாணி எல்லாம் ரெடி ஆயிடுச்சுன்னு சொல்லுவார். இங்கே ரஜினி அப்போ தான் கறி வெட்டிக்கிட்டு இருப்பார். என்ன அப்போ அவர் யாருக்கு கறி வெட்டுறாரு? இதெல்லாம் உங்களுக்கு தோண வேணாமா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த படத்தினுடைய ஒரு முக்கியமான விஷயமாக சொல்லப்படுறது என்னன்னா அந்த பவர் ஹவுஸ் அப்படிங்கிற விஷயம். சாகும்போது உன் காதுல என்ன சொன்னார் அப்படின்னு அது ஒரு பெரிய விஷயமா கேட்பாங்க. பவர் ஹவுஸ்ன்னு சொன்னாரு. அப்போ என்ன பவர் ஹவுஸ்? பவர் ஹவுஸ்னு ஒரு சரக்கு பாட்டில்ல எழுதியிருக்கு, அதுதான் பவர் ஹவுஸா? இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த படத்துல நீங்க கேள்விகள் நிறைய இருக்கு. இத்தனை கேள்விகளும் படம் பார்க்கும் போதே உங்களுக்கு தோணும். அதுக்கு காரணம் என்னன்னா இந்த ஸ்கிரிப்ட்ல உள்ள கோளாறு தான். பட் நான் தனிப்பட்ட முறையில் லோகேஷ் கனகராஜுக்கு சொல்ல வர்றது என்ன அப்படின்னா, உங்களுடைய டீம் இன்னும் பலசாலியா இருக்கணும். அது ரொம்ப முக்கியமானது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா எப்பயுமே ஒரு இயக்குனர் ஒரு பெரிய இயக்குனராக உயர 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 என்னாகும் அப்படின்னா அவர்களுடைய ஏடிக்கெல்லாம் எந்த கேள்வியுமே கேட்க மாட்டாங்க. சார்கிட்ட போய் நம்ம எப்படி கேட்கறது, இந்த விஷயம் இந்த லாஜிக்கை எப்படி சுட்டி காட்டுறதுன்னு இப்போ அவங்களுக்கு ஒரு தயக்கம் வந்துடும். அப்போ என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு ஒரு நியாயமான டவுட் இருந்தால் கூட அதை வாயை பொத்திக்குவாங்க. நம்ம பாட்டுக்கு கேட்டு நம்மளை வெளியில போன்னு சொல்லிட்டா என்ன பண்றது அப்படின்னா அவங்களுக்கு ஒரு தயக்கம் இருக்கும். ஸோ அந்த இடத்துக்கு லோகேஷ் வந்துட்டாரோ அப்படின்னு எனக்கு தோணுது. அப்படியெல்லாம் இல்லாமல் நீங்கள் திறந்த மனதோடு இந்த ஸ்கிரிப்டை நீங்க அணுகணும். அநேகமா அடுத்தடுத்த படங்கள்லையாவது அதை அவர் செய்யணும். ரத்தம் தெறிக்க தெறிக்க ஒரு வில்லன் கேரக்டர் தான் முதல்ல சொல்லப்பட்டிருக்கு. அங்கிருந்து இந்த படத்துக்கு ஜம்ப் ஆகிறதுக்கான காரணம் இல்ல, ஆக்சுவலி ரஜினியுடைய இமேஜ்னு ஒன்று இருக்குல்ல, புரியுதா இல்லையா? இப்போ ரஜினி அவ்வளோ பெரிய மாசு உள்ள ஒரு நடிகர். அவரை நீங்கள் ஒரு நெகட்டிவாக தான் அவருடைய 50வது வருடத்தில் திரை வாழ்க்கையில் இப்படி ஒரு படத்தை கொடுத்தீங்கன்னா நீங்கள் ரசிகர்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் யோசிச்சு பாருங்க. பட் இந்த படத்துலேயே கூட அதில் வில்லனாக இருந்து நெகட்டிவாக இருந்துச்சு, நான் வேணான்னு சொல்லிட்டேன்னு ரஜினி சொல்கிறாரு. ரொம்ப டீப்பாக பார்த்தீங்கன்னா கூலிலேயே கூட ரஜினிகாந்தோடைய கதாபாத்திரங்கிறது கொஞ்சம் ஒரு நெகட்டிவ் ஷேடில் தான் இருக்குது. எப்படின்னா இவர் அந்த வில்லன் கூடாரத்துக்குள்ள நுழையிறாரு அப்படிங்கும்போது நீங்களுடைய ஒரு புத்தி சாதுரியத்தில் அந்த விஷயத்தை நீங்க பண்ணணும். ஆனா இவர் பார்த்தீங்கன்னா அந்த வில்லன் சொல்கிற வேலையை இவரும் செய்யற ஒரு நபரா இருப்பாரு. உதாரணத்துக்கு புனை எரிக்கிறது, கொண்டு போடுற பாடியை இவங்க டிஸ்போஸ் பண்றது, அதுக்கு அவர் பணம் தருவாரு, அதை வாங்கிக்கிறது அப்படின்னு கிட்டத்தட்ட அவருடைய கையாளாவே இவர் மாறி இருப்பாரு. புரியுதா இல்லையா? இதுவே கூட அந்த கேரக்டருக்கு ஒரு சின்ன செட்பேக் தான். நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா அந்த கேரக்டரோட ஒப்பிடும் போது இது ரஜினிக்கு பெட்டரா தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதனால உடனே ஓகே அதுக்கு இது பரவாயில்ல அப்படின்னு நினைச்சிட்டாருன்னு நினைக்கிறேன். நிச்சயமா. ஆனா பேட்டை மாதிரி படத்துல எல்லாம் கூட சிகரெட்டை விஜய் சேதுபதி பிடிச்சா கூட இதெல்லாம் குடிக்காதீங்க, நல்லது இல்லைன்னு சொல்ற மாதிரியான ஒரு கதாபாத்திர வடிவமைப்பு இருக்கும். இதுல அசால்ட்டா பீடியை சூப்பரா குடிச்சிட்டு இருக்காரு. கூட 3 சூப்பர் ஸ்டார்ஸும் ஒரு சீன்ல ஒரு ஃப்ரேம்ல பீடி குடிக்கிற மாதிரிலாம் வச்சிருக்காங்க. இல்ல அதுதான் எனக்கு ஆச்சரியம். ஏன்னா படத்தினுடைய துவக்கத்துல அந்த சரக்கடிக்கிறதுக்கு எதிரான ஒரு காட்சி படத்துல இருக்கும். எல்லாரையும் அதில் ஊற்றி அந்த அண்டாவையே கவுத்து விடுற மாதிரியான ஒரு காட்சி இருக்கும்போது நமக்கே ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு. பரவாயில்லையே, ஒரு காலத்தில் சரக்கு கிளாஸும் கையுமா இருந்த ரஜினி இன்னைக்கு இப்படி ஒரு மாற்றத்துக்கு வந்திருக்காரு. அது உண்மையிலே ஒரு நல்ல விஷயம்தான் அப்படின்னு தோணுச்சு. ஆனால் படத்தோட முடிவில் பார்த்தீங்க அப்படின்னா அவரே தம்மடிக்கிற மாதிரியான ஒரு காட்சி. இன்னொன்று எப்பயுமே நான் சொல்றது அப்படிதான், இந்த கதாபாத்திரம் இதுவரை செய்யாத ஒரு விஷயத்த பண்றாங்க அப்படின்னா அது அந்த கதையில் ஒரு விளைவை ஏற்படுத்தணும்.
புரியுதா இல்லையா? இப்ப இவர் சிகரெட் பத்த வைக்கிறாரு, பத்த வச்சுட்டு அப்படி நெருப்பு குச்சி அப்படி தூக்கி போடுறாரு, அதுல வந்து ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட் ஆகுது, அதை தொடர்ந்து சில சம்பவங்கள் நடக்குது அப்படின்னா இவர் அந்த இடத்துல சிகரெட் பத்த வைக்கலாம். என்னன்னா அதுக்கு அடுத்து சில காட்சிகள் நடக்க போகுது. அப்படி எதுவுமே இல்லாம இருக்கும்போது எதுக்கு இவங்க சிகரெட் குடிக்கணும்? ஸோ என்னன்னா இங்க தமிழ் சினிமா மட்டும் இல்லை, இந்திய சினிமாவிலேயே உள்ள விஷயம் என்னன்னா சரக்கு அடிக்கிறது, இந்த கையில சிகரெட்டை வச்சுக்கிட்டு இது பண்றதுலாம் ஒரு ஹீரோயிசத்தின் அடையாளமா பார்க்கப்படுது. அதனால அப்படி ஒரு காட்சியை வச்சுட்டாங்கன்னு நினைக்கிறேன்.